ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னடா மாம்பழத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கும் ஸ்நாக்ஸு மாம்பழம் தான். ஏன்னா அவங்களோட ஃபேவரெட் எப்போவுமே. அதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, கடலைக்கறி இருக்குல்ல, கடலைக்கறியும் அது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் செஞ்சது. பட் என் பசங்களுக்கு கடலைக்கறி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கடலைக்கறியே சாதத்து கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட நம்ம நெய் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்க போகிறோம். இதே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்கள் ரெசிபி போடுறேன், இந்த கடலைக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும், சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். இது வாழைப்பூ வடைங்க. நாங்கள் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணோம். ரொம்ப மொறுன்னு, அதாவது உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது ஆஸ் யூஷுவல் மாம்பழம். என்னடா நீங்கள் நினைக்கலாம், இப்போ பாரு மாம்பழமே ஸ்நாக்ஸாக கொடுக்குறீங்கன்ட்டு. என்ன பண்ணுறதுங்க, என் பசங்க அதுதான் கேட்குறாங்க. அதை தாண்டி வேறு எதுனா கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. மாம்பழம்னே கேட்டுட்ருக்காங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இது மாம்பழம் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டோம். ஓவரால் வியூவாக இதுதாங்க எங்களோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. கடலைக்கறி, வாழைப்பூ வடை, மாம்பழம். ஒரு ஹெல்தி ரெசிபி. நான் கடலைக்கறியோட ரெசிபி போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.